மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் இணைந்திருக்கிறார். பேசலாம். எந்த மொழியும் படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, எந்த மொழியவும் திணிச்சா நாங்க ஏற்க மாட்டோம்ங்கிறதுல உறுதியா இருக்கும். விஜயோடைய பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு கேட்கிற ஹெச்ராஜாவுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? தமிழிசை சவுந்தரராஜனுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? அதான கேள்வி. அப்பா ஒரு இருக்கும்போது இன்னொருத்தர் அப்பான்னு அழைத்தா அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு ஒரு கருத்தை பொதுவெளியில பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்காரு. அம்மா இருக்கும்போது இன்னொரு அம்மா இருந்தா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, வெற்றி கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளிடையே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. பிஜேபி பேச சொல்வதை பேசுவதும் பிஜேபி செய்வதை வரவேற்பதும் தான் அவருடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கு. இதுவரை சந்தித்த இடைத்தேர்தலையோ அல்லது பொது தேர்தலையோ அல்லது எந்த சட்டமன்றத்திலையும் ஒரு தொகுதியில 40,000 ஓட்டு சீமான் எங்க வாங்கியிருக்கிறார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்ப அவர் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாரே நாம் தமிழர் கட்சிக்கு, இந்த அங்கீகாரம் 26 தேர்தலில் நிச்சயமா பறிக்கப்படும். அப்படி ஒரு சூழல் தான் வரும். சீமான் முன்னுக்கு பின் முரணா அல்லது அவதூறா பேசுறது ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் இந்த இயக்கத்தை உருவாக்குனதே விடுதலை புலிகளை வீழ்த்துவதற்கு தானோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறது. விடுதலை புலிகளுக்காகவே தன்னுடைய அரசியல் வாழ்வை இழந்தவர்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்த ஒரு மகத்தான தலைவர் ஐயா வைகோ அவர்கள். விடுதலை புலிகளை பெயரை வைத்து ஆதாயம் தேடிக்கொள்ளாத தலைவர்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள் ஐயா வைகோ அவர்கள் உள்பட. விடுதலை புலிகளுக்கு எதிராக திராவிட இயக்கங்களை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது திராவிட இயக்கங்களிலிருந்து விடுதலை புலிகளை அப்புறப்படுத்துறது, விடுதலை புலிகளிலிருந்து திராவிட இயக்கங்களை அப்புறப்படுத்துறது. இது யாருக்கு பலன் தரும்? எங்கே பிரபாகரன் பெரியாரை எதிர்த்து பேசியிருக்கிறார் அல்லது எங்கே பிரபாகரன் பெரியாருடைய கொள்கையை ஏற்க மறுத்திருக்கிறார்? சீமானோடு பிஜேபியோ சங் பரிவார இயக்கங்களோ கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இதுவரை நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஈழத்தமிழர்களுக்கு செய்த நன்மை என்ன? விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் அசிங்கப்படுத்தியது, கொச்சைப்படுத்தியது, காட்டி கொடுத்தது, ஐநா மன்றத்தில் காட்டி கொடுத்தது. இத்தனை பணிகளும் செய்திருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஈழத்தமிழர்களிடமிருந்து நிதி வருகை குறைந்த பிறகுதான் இப்பொழுது முழு சங்கியாக மாறியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை இன்னைக்கு நாங்க அன்னைக்கு கத்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் உடனே தொடங்கி இருக்கிறாங்க. நிச்சயம் சீமான் ஈழத்தமிழர்களால் துடை தெரியப்படுவார். பெரியார் போட்ட வெங்காயம் தான் 100 ஆண்டு காலம் RSS முளைக்கல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு அதெல்லாம் நீண்ட நெறிய போராட்டத்தை தமிழ்நாடு கடந்துருச்சு. மீண்டும் ஹிந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க அப்படிங்கும்போது மீண்டும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. அதிலும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று கொடுத்த பிரஸ் மீட் தான் எல்லா தலைவர்களுடைய கொந்தளிப்புக்கும் காரணமாக இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் அ லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எங்க அடுத்த ஆரம்பம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு? இந்த மொழி சம்பந்தமா அண்ணா பேசுனதுதான் நினைவுக்கு வருது. நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் அப்படின்னு அண்ணா ரொம்ப வீர ஆவேசத்தோட பேசியிருப்பார். அது இப்பொழுது இந்த பிஜேபியினுடைய இந்த ஹிந்தி திணிப்பு மீண்டும் வெடிச்சா எங்களை போன்ற இளைஞர்கள் அல்லது எங்களுடைய இயக்கத்தை போன்ற தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவர்கள் நெவர் ஹிந்தி எவர் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரக்கூடிய சூழலை இந்த இந்தி திணிப்பின் மூலமாக உருவாகிவிடும் என்பதைத்தான் நான் பிஜேபி சர்க்காருக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தமிழக வரலாறு தமிழ் மொழி பாதுகாப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். எந்த மொழியும் படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, எந்த மொழியவும்
திணிச்சா நாங்க ஏற்க மாட்டோம்ங்கிறதுல உறுதியா இருக்கோம். ஏன்னா ஒரு மொழி திணிப்பின் மூலம் தாய்மொழியை அரிக்கக்கூடிய ஒரு நிலை கடந்த காலத்திலையும் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் ஹிந்தி திணிப்பு என்பது தமிழ் அழிப்பில் போய் முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே ஹிந்தி திணிப்பு ஒருபோதும் நாங்க ஏற்க ஹிந்தி தான் மூன்றாவது மொழி, நீங்க ஹிந்தி தான் ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லல அப்படின்றாங்களே. பாஜகவினர் வந்து மூன்றாவது மொழியாக நீங்க எந்த மொழியை வேணா ஏத்துக்கலாம், ஹிந்தி அதை நீங்க கட்டாயம் படிக்கணும்னு இருக்கா அந்த மூன்றாவது மொழியாக ஒன்றை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்லுவதே மறைமுகமாக இந்தியை ஏற்கக்கூடிய மனநிலைக்கு ஒவ்வொரு மாநிலத்தவர்களும் தள்ளப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனம். அந்த அரசியல் சூட்சமம் தெரிஞ்சதுனாலதான் மும்மொழி கொள்கை, மூன்றாவது ஒரு மொழி நாங்க ஹிந்தி தான் படிக்கணும்னு நாங்க சொல்லல, ஏதாவது ஒரு மொழியை மூன்றாவது மொழியா நீங்க படிக்கலாம்லன்னு சொல்றது சரியை போல தோணும். ஆனால் அதன் மூலமாகத்தான் இந்தியா அவங்க கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய இந்தியாவின் மொழி அப்படிங்கிற அஜெண்டாவை அவங்க வச்சிருக்கிறாங்க. நீங்க மூன்றாவது மொழினா இந்தியா முழுவதும் இந்தி பேசினா எளிமையா நம்ம வந்து பயணம் பண்ணலாம்ங்கிற சொல்றதெல்லாம் மறைமுகமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மூன்றாவது மொழி என்கின்ற பெயரில் ஹிந்தியை திணித்து இந்தி மொழியை இந்தியாவினுடைய மொழியாக மாற்றுவதுதான் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு. எனவே அதை திணிப்பதற்கான ஒரு சூதகமான வார்த்தை கையாடல் தான் மும்மொழி கொள்கை. இது தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் மும்மொழி கொள்கை என்பது தாய்மொழியை அழிக்க வந்த ஒரு கோட்பாடு. எனவே அதை ஏற்க முடியாது, எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பதற்கான் ஒருபோது எந்த வடிவத்துல இந்தியை திணிக்க நினைச்சாலும் நாங்க முடியாதுங்க. தமிழ்நாட்டுல எந்த பிள்ளைங்களும் ஹிந்தி படிக்கலையா? எல்லா பிரைவேட் ஸ்கூல்லயும் ஹிந்தி இருக்கு. ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், திமுக குடும்ப உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய பள்ளிகள்லயே வந்து ஹிந்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி கத்துக்க கூடாதா? அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில அவங்க படிக்க கூடாதுன்னு நீங்க அவங்களோட கல்வி தரத்தை குறைக்கிறீங்க அப்படிங்கறதான அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல இத சொல்றவங்க யாருமே அவங்க பிள்ளைகளை அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க போறது இல்ல. ஒருவேளை அவங்க பிள்ளைகள்லாம் எங்க பிள்ளைகள்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, எனவே அரசாங்கம் இதை கொண்டு வந்தா நல்லதுன்னு சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அப்படி இல்லையே. இப்படி கேக்குறீங்கல்ல, உங்க பிள்ளைகளெல்லாம் ஹிந்தி படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றவங்க பிள்ளைகளும் ஹிந்தி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதைத்தான் இதுலயே உங்களுக்கு என்ன பதில் இருக்குன்னா, ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சா படிச்சுக்கன்னு தானே நாங்களும் சொல்றோம். திணிக்காதே என்பது வேறு, படிக்காதே என்பது வேறு. நான் ஹிந்தி படிக்கணும்னு தோணுதா படி, தெலுங்கு படிக்கணும்னு தோணுதா படி, மலையாளம் படிக்கணும்னு தோணுதா படி, உருது படிக்கணும்னு தோணுதா படி. உனக்கு எந்த மொழிகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் படிக்கிறதுல இங்க தடை இல்லை. ஆனா ஒரு மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சொல்லுவதைத்தான் நாங்கள் ஏற்க முடியாதுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடுங்கிறத நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இருமொழி கல்விக் கொள்கை அப்படிங்கறதெல்லாம் வந்து காலாவதியான திட்டம், அதை வந்து இப்ப கொண்டு வந்து பேசுறீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை. மும்மொழி கொள்கை என்பது RSS திட்டம். மும்மொழி கொள்கை என்பது மனுதர்ம கோட்பாட்டினுடைய அந்த அரசியலை நிறைவேற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட மொழி திட்டம் தான் மும்மொழி திட்டம். ஏன்னா RSS அஜெண்டாவே இந்த தேசத்தை ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்கிற ஒற்றை நாட்டின் கொடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அஜெண்டாவில் ஒண்ணுதான் RSS அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் RSS நீங்க கோட்பாடுகளை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அது தெளிவா சொல்லுது, சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மொழியாக இருக்க வேண்டும். இதை நேரடியாக திணிக்க முடியாது. எனவே சமஸ்கிருதத்தின் கிளை மொழியாக இருக்கிற ஹிந்தியை பரப்புவதன் மூலமாக இயல்பாகவே சமஸ்கிருதம் ஆட்சியின் கீழ் கொண்டு வர முடியும் என்று அவர்கள் ஆழமாக நம்புகிறார்கள். எனவே சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய மொழி என்பதைத்தான் மறைமுகமாக ஹிந்தி இந்தியாவின் மொழி என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்தி என்கிற இந்த மொழியை இந்தியாவின் மொழியாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பது RSS. எனவே RSS திட்டங்களை பிஜேபி நடைமுறைப்படுத்துவதற்கு தான் துடிக்கிறது அப்படிங்கிறதா நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நீ காலாவதியான திட்டம் என்பதை விட RSS திட்டத்தை நீ கொண்டு வரதை நாங்க எப்படி ஏற்க முடியுங்கிறதா தமிழர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. பல்வேறு தலைவர்கள், அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மும்மொழி கொள்கைக்கு. ஆனா பாஜகவினர் தரப்புல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பா ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜா அவர்கள் வந்து உதயநிதி அவர்களுக்கு எதிர்ப்பா சொல்லியிருக்காங்க. முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விஜய் அவர்களுடைய இந்த கண்டன அறிக்கையை படிச்சேன் நான், இது தவறு, விஜய்க்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, ஹிந்தி படிக்கலையா?
ஒரே லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் தான் படிச்சாங்களா? அப்ப அரசு பள்ளிகள் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கத்துக்க கூடாது, அவங்க வந்து வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறத இவர் முன்வைக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்து. விஜயோடைய பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு கேட்கிற ஹெச் ராஜாவுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? தமிழிசை சவுந்தரராஜனுடைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? அதான கேள்வி. நீங்க கேள்வி கேட்கும்போது நீங்க யாராக இருக்கிறீங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால நாங்க திரும்ப என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து இது வந்து ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு. இத வந்து ஒரு மத்திய அரசு வந்து ஒரு மாநில அரசுகளின் மீது ஒன்றை நிர்பந்தம் செய்து, அதாவது திணிக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க படிக்கணும்னு சொல்றது வேற, படிச்சே ஆகணும்னு சொல்றது வேறங்கிறதா நாம பாக்குறோம். படிச்சே ஆகணும்னு சொல்றத யார் சொன்னாலும் ஏற்க முடியாதுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடா நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே. இதற்கு முன்பாக 2023 முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா வந்து பதில் கடிதம், இந்த திட்டம் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட போது பதில் கடிதம் கொடுத்திருக்காரு. நாங்க ஒரு குழு அமைச்சு அதை ஆலோசித்துட்டு 23-24 கல்வி ஆண்டுல நாங்க அதை நடைமுறைப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதி அவர் கொடுத்திருந்தாரு அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. இதற்கு வந்து ஆம் இல்லைன்னு திமுக இதுவரைக்கும் இந்த மறுப்பையும் வந்து தெரிவிக்கல. அப்படிங்கும்போது நீங்க வந்து அப்ப ஒத்துக்கிட்டீங்களே, இப்ப ஏன் ஒத்துக்கல அப்படிங்கறதான பாஜகவினருடைய கேள்விகளா இருக்கு நேற்றைய விவாதங்கள் முழுக்கவே. இல்ல, அவங்க பாஜகவினுடைய கருத்துக்கு ஒரு குழு வச்சிருக்கலாம், அமைச்சிருக்கலாம், ஆலோசனை பண்ணலாம்னு கருத்தா சொல்லியிருப்பாங்களே தவிர நிச்சயமாக இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க சொல்றதாக சொல்றோம். நம்ம அப்படி ஆதாரமா இதை நான் பார்க்கல. ஒருவேளை எங்களுடைய நிலைப்பாடாக பொறுத்த மட்டும் அப்படி ஒரு அவங்க அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கும் இந்த இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை உணர்ந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டார்கள். எங்களை பொறுத்த மட்டும் அப்படி ஏதேனும் கட்சிகள் அதை ஏற்றாலும் தமிழ் புலிகள் கட்சி அதை ஏற்காது. தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடும் இருமொழி கொள்கையினுடைய நிலைப்பாடாகத்தான் நாங்க வச்சிருக்கிறோம்ங்கிறத இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில பேசியிருந்தார் 2 தினங்களுக்கு முன்பாக. அதுல அந்த அப்பால தொடங்கி மத்திய பட்ஜெட், பாலியல் குற்றங்கள், இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு பதில் அளிச்சிருந்தார். நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அந்த அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டு பேசியிருந்தாரு. அப்பா அப்பான்னு இவ்வளோ போக்சோ சட்டங்கள் வந்து குற்றங்கள் வந்து பதிவாயிருக்கு, ஏன் அந்த பிள்ளைங்களோட அப்பா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா ஸ்டாலின் அப்படின்னு நீங்க ஒரு பொம்மை முதல்வர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்காரு. CV சண்முகம் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அப்பான்னு வந்து அப்பா ஒரு இருக்கும்போது இன்னொருத்தர் அப்பான்னு அழைத்தா அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பொதுவெளியில பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதான் இதுக்கு எப்படி பதில். அப்போ அம்மான்னு அழைச்சவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கும்போது இன்னொரு அம்மா இருந்தால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நான் இப்படி பேசினா நாகரிகமாக இருக்காது. அதனால் அதுக்குள்ளே நான் தனிநபர் விமர்சனத்துக்கு போகலை. இது ஒரு அம்மா அப்பா என்பது ஒரு 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 அன்பின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடலாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம அதை அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. இன்னும் அதை வந்து அதிமுக சொல்லுவதற்கு எந்த தார்மீக கடமையும் உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா தன்னுடைய தலைவர் குற்றவாளி என்று தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க பல வடிவங்கள் இருக்கிறது. ஆனால் தருமபுரி மாணவிகள் வரக்கூடிய ஒரு பேருந்தை நிறுத்தி மாணவிகள் உள்ள பேருந்துக்குள்ள இருக்கிற போதே குறைந்தபட்சம் மாணவிகளை இறங்க சொல்லி அவர்களை இறக்கிவிட்ட பிறகு அந்த பஸ்ஸுக்கு தீ வச்சிருந்தா கூட பரவாயில்ல. உயிரோடு மாணவிகளை தீ வைத்து கொளுத்தி கொலை செய்த அதிமுக காரர்கள் பெண்களினுடைய அந்த பரிதாபத்தை பற்றி பேசுவது ஒரு எப்படி ஒரு கேலிக்கூத்தா தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால அப்பா என்று தமிழர்கள் அழைப்பது, குழந்தைகள் அழைப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது என்ற சொல்லை அன்பின் வெளிப்பாடாகத்தான் நம்ம எடுத்துக்கிறோங்கிறத நான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. மத்திய பட்ஜெட் பத்தி பேசியிருந்தாரு. பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை கூட வரல, தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது மத்திய அரசோடு கொஞ்சம் இணங்கி போய் தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை கேட்டு பெறுவதுதான் சிறப்பு. அதை விட்டு தொட்டதுக்கெல்லாம் மத்திய அரசை எதிர்த்துட்டு தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்வதை எப்படி ஏத்துக்கிறது? அதற்கு காரணம் நீங்க தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க GK வாசன் போன்றவர்கள்லாம். இல்ல, மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து எதிர்த்து தானே போராடி தன்னுடைய உரிமைகளை வாங்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க மத்திய அரசிட்ட தானே நம்மளுடைய உரிமைகளை வாங்கணும். அப்புறம் மத்திய அரசை எதிர்த்து பேசுவதும் அல்லது மத்திய அரசிடம் முறையிடுவதும் வாதாடுவதும் தானே ஒரு மாநில அரசினுடைய கடமை. ஒரு மாநில அரசு
தனக்கென்று இருக்கக்கூடிய எல்லா வகையான எல்லைகளையும் அல்லது எல்லா வகையான உரிமைகளையும் பாதுகாப்பதற்காகத்தான் மத்திய அரசுக்கிட்ட அவங்க போராடுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால மத்திய அரசிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? நாம யாருக்கு வரி பணம் கொடுக்குறோம்? மத்திய அரசுக்கு தானே வரி பணம் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனா நாம கொடுக்குற பணத்துல பாதி கூட அவங்க திருப்பி தரலையே. அப்ப நம்ம கேட்கறது நிதின்னு சொல்றதை விட அது நம்மளுடைய உரிமை. நாம் வழங்கி இருக்கிற அந்த வரி பணத்தில் எங்களுடைய மாநிலத்துக்கு தேவையான திட்டத்தை நீங்கள் தர வேண்டியது ஒரு மத்திய அரசினுடைய கடமையும் கூட. எனவே எங்களுக்கு சேர வேண்டிய நிதியை மத்திய அரசிடம் கேட்காம ஒரு யார்கிட்ட கேட்கறது? அந்த அடிப்படையில் தான் மாநில அரசு கேட்கறாங்க. அது சரிதான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, வெற்றி கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளிடையே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்லாம் தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பல கருத்து முரண்களையும் பொதுவெளியிலேயே பேசுறாங்க. அப்ப இந்த கூட்டணி 26 வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதுதான் வெற்றி கூட்டணி, இதுதான் பாஜகவுக்கு எதிரான கூட்டணி, இவங்க தான் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணியே நிலைக்குமா அப்படிங்கிற கேள்விதானே இருக்கு. நீங்க அந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை முரண்பாடுன்னு பாக்குறீங்க. நாங்க அதை தான் ஜனநாயகம்னு பாக்குறோம். ஏன்னா ஒரு கூட்டணிக்குள் ஒரு கட்சி ஆட்சி செய்துன்னா அந்த கட்சியினுடைய குறைகளை கண்டுக்காமலே கூட்டணி கட்சிங்கிற காரணத்துக்காகவே நாங்க இருக்கிறோம்னு சொல்றது நியாயம் இருக்காது. தான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்வியாக கேட்பது ஒரு ஜனநாயக ரீதியான பார்வை தானே. அதை ஜனநாயகமாக தானே நம்ம பார்க்கணும். அது முரண்பாடாகவே பார்க்க வேண்டியதில்லை. அந்த கூட்டணி கட்சிகளுடைய உணர்வுகளையும் திராவிட முன்னேற்ற கழகம், அது அந்த கூட்டணிக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தாயன்போடு வரவேற்று அந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிற இடத்துல அது இருக்குல்ல. அதனால அது முரண்பாடு கிடையாது. இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான கருத்துக்களை கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்துறாங்க. அதையும் ஜனநாயக தன்மையோடு அணுகி அந்த கோரிக்கைகளையும் திமுக தலைமை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கு. அதனால திமுக கூட்டணி என்பது முரண்பாடான கூட்டணி அல்ல, ஒரு ஜனநாயக கூட்டணி. இன்னும் சொல்ல போனா ஒரு வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி சிதைக்கப்படணுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அல்லது பிஜேபி சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கனவாக இருக்கு. ஆனால் இந்த கனவு ஒருபோதும் பலிக்காது. மிக அழகாக கூட்டணி கட்சிகளை, தமிழக மக்களை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய மிக வலிமையான கூட்டணியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அழகாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பயணம் 26 மட்டுமல்ல 31 கூட தொடரும்ங்கிறதா எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது, ஜனநாயக பண்போடு நடந்து கொள்கிறது. இந்த கூட்டணி இன்னும் சொல்ல வேண்டுமானால் கூடுதலாக எங்களை போன்ற இயக்கங்கள் எல்லாம் கூட்டணியிலே அங்கம் வைத்து வலிமை பெறுமே ஒழிய இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வலிமை குறையாமல் மிக சிறப்பாக தன்னுடைய 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக நாங்கள் அதை பார்க்க விரும்புகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பேசும்போது பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வார்த்தை தான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலையும் சொல்லியிருந்தாரு. பட் அவங்களால அமைக்க முடியல. தோல்வியை தாண்டியும் 7 தொகுதியில டெபாசிட் போனது மிச்சம். அப்படிங்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தல் யாருக்கு இலகுவாக இருக்கும்? இல்ல எப்பவுமே 2026 சட்டமன்ற தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இலகுவாக இருக்கும். மீண்டும் 2026 மீண்டும் முதல்வராக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவதற்கான அனைத்து வகையான அடிப்படை பணிகளையும் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான காலச்சூழலும் கனிந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மக்கள் களத்திலிருந்து நம்மளால உணர முடியுது. அதனால 26 திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதா மக்கள் கருத்தா நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பெரியார் பேசியதாக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாரு. ஈரோடு இடைத்தேர்தல் நேரத்தில் அவர் பேசிய ஒரு விஷயத்துக்காக, அதாவது நீ வெங்காயத்தை வீசு, நான் வெடிகுண்டை வீசுகிறேன், நான் வச்சிருக்கேன், நான் தலைவர் கொடுத்தாரு அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதற்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சம்மனை இன்று கொடுத்துருக்காங்க. அவருடைய செயல்பாடுகளில் ஏதாவது மாற்றத்தை உங்களால் உணர முடியுதா? ஏன்னா நீங்களும் தமிழர் புலிகள் கட்சி அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுருக்கீங்க. அவங்க தமிழ் தேசியத்தை எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழருடைய முதல் முழக்கமாக இருக்குது. அப்படிங்கும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய செயல்பாடுகளை அண்ணாமலையே சொன்னார், இவர் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அவர் ஓவராக தான் போவார். ஏன்னா அவர் தெரியாமல் பேசலை, தெரிஞ்சு தான் பேசுகிறாரு.
புரிஞ்சுதான் பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா அவரை பேச சொல்றவங்க என்ன பேச சொன்னாங்களோ அதைத்தான் அவர் பேசியிருக்கிறாரு. அது எல்லாரும் கூட நினைக்கிறாங்க சீமான் இப்படி அண்ணாமலையே நினைக்கிற மாதிரி தான் இப்படி பேசலாமா, இருந்தாலும் இப்படி பேசிடக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமேலாவது பெரியாரை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி பலருக்கு பல கருத்து இருக்கு. ஆனால் சீமானுக்கு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து அவர்களுக்கு சீமான் கிட்ட வந்து இப்படி பேசுங்கன்னு சொல்லி ஒரு முதலாளி சொல்லியிருக்கிறாருன்னா அவருடைய பேச்சு அவர் வந்து யார் சொன்னாலும் நிறுத்த மாட்டார், அவர் பேசுவார். இன்னும் சொல்ல போனால் பேசுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை, பெரியார் விமர்சனத்திற்கு உட்பட்டவர் அல்ல. ஆனால் விமர்சனம் பண்ணாமல் அவதூறு பண்ணுறாரு. சரி, ஓகே, அது அவருடைய ஒரு மனிதனுடைய தன்மை, அவர் என்ன வார்த்தைகளை வெளியிடுறாரோ அதுதான் அவருடைய நன்மதிப்பை உருவாக்கி தருவது. அவர் பேசுகிற வார்த்தைகளாலேயே அந்த மதிப்பிற்கேற்ற தலைவராக அவர் இல்லைங்கிறத அவரே தன்னுடைய தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவர் வாயாலே அவர் கெடக்கூடிய காலங்கள் மிக வெகு விரைவில் வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு உதாரணம் தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் போனது. 26 பாருங்க, இந்த இப்போ கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் இல்லையா, இந்த அங்கீகாரம் கூட இழந்தது அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழருக்கு டெபாசிட் இழப்பது அப்படிங்கிறது புதிதொன்றும் இல்லை. வரலாற்றுல இதுதான் முதல் முறைங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனா நாம் தமிழர்களுக்கு வரலாற்றுல முதல் முறையாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 10,000 இதற்கு முன்பாக நடந்த அதே ஈரோடு இடைத்தேர்தலில் 10,000 சம்திங் வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் 23,000க்கு மேல வாக்குகளை பெற்றிருக்காங்க, 2 மடங்கு பெற்றிருக்காங்க. அப்ப ஈரோடு மண்ல, பெரியார் பிறந்த மண்ல அங்க போய் பெரியார வந்து வெங்காயம் பேசுறாரு, பிஞ்ச செருப்புன்னு பேசுறாங்க. அப்படி பேசி அப்ப பெரியார் ஒன்றும் இல்லை இல்ல, அது அப்படி பார்க்க வேண்டியது மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, அது அப்படி பார்க்க வேண்டியது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன். இதுவரை இடைத்தேர்தல் வரலாற்றிலேயே சந்திக்காத மகத்தான வெற்றியை திமுக அடைஞ்சிருக்க. அப்படி பார்த்தா நீங்க என்ன, அப்படி பார்த்தா திமுகவினுடைய திமுக புதுசு கிடையாது. அந்த இடத்துல நீங்க சொன்னீங்களா, நீங்க பெரியார பேசியிருந்தா சீமான் இவ்வளவு வாக்கு வாங்கியிருந்தா அதே இடத்துல பெரியாருக்கு வாக்கு கிடைக்காமல் இருந்தா திமுக அவ்வளவு வாக்கு கிடைச்சிருக்காதுல்ல. நீங்க அதை எப்படி நாம பாக்குறோம் அப்படின்னா, எங்களுக்கே முன்னாடியே தெரியும் எந்த கட்சியுமே நிக்கலையே. இப்போ நீங்க அதிமுக நின்றிருந்து சீமான் 10,000 ஓட்டுக்கு மேல வாங்கியிருந்தா, தேமுதிக நின்றிருந்து வாங்கியிருந்தா, பாமகவோ அல்லது பிஜேபியோ இந்த கட்சிகள் எல்லாம் போட்டியிட்டு அந்த தேர்தலில் இவர் 10,000க்கு மேலே வாங்கியிருந்தா நீங்கள் சொல்கிறது. இப்போ ஏடிஎம்கே நிற்கல, பிஜேபி நிற்கல, தேமுதிக எந்த கட்சியுமே நிற்கலையே. அப்போது நிற்காத அந்த கட்சியை சார்ந்த வாக்காளர்கள் வந்து எப்போவுமே திமுகவுக்கு போடக்கூடாதுங்கிற மனநிலையில் இருப்பாங்க. நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் கூட ஓட்டு போடாமல் இருப்பாரே தவிர திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார். அதே சமயத்தில் ஓட்டு போடணும், வேற வழி இல்லை, ரெட்டலை திமுக உதயசூரியனுக்கு போட முடியாது. அப்போ நம்ம இதுக்கு ஒன்று தான் இருக்குது, இதுலேயே போடுவோமேன்னு சொல்லி தான் ஏடிஎம்கே வாக்குகளாக இருக்கட்டும், பிஜேபி வாக்குகளாக இருக்கட்டும், அந்த வாக்குகள் எல்லாமே விழுந்ததனுடைய விளைவாக தான் இப்போ இவர் 20,000 ஓட்டை தாண்டி இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் செய்தியாளர் சந்திப்புல பேசினதை கேட்டிருப்பீங்க. எனக்கு விழ வேண்டியது 40,000 50,000 வாக்குகள், எனக்கு குறைவா தான் கிடைச்சிருக்கிறதா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு அதை சிரிச்சுட்டு கடந்துடணும். ஏன்னா 40,000 ஓட்டு இது வரைக்கும் எங்க வாங்கியிருக்காரு? இதுவரை சந்தித்த இடைத்தேர்தலையோ அல்லது பொது தேர்தலையோ அல்லது எந்த சட்டமன்றத்திலையும் ஒரு தொகுதியில 40,000 ஓட்டு சீமான் எங்க வாங்கியிருக்கிறாரு? அப்படி வாங்கினதாக வரலாறே இல்லையே. அவருடைய வாக்குங்கிறது 10,000லிருந்து 15,000 இயல்பா சில தொகுதிகள் ஒரு முறை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம போனோம்னா இன்னும் நிறைய செய்தி, அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா அதனால நான் என்ன, ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை சீமான் 20,000க்கு மேல வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய வியப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதிமுகவோ பிஜேபியோ எந்த கட்சிகளுமே போட்டியிடாத சூழலில் வாங்குவது ஒரு பெரிய வெற்றியா நம்ம பார்க்கல. அதனால அது சீமானுக்கு அது சரிவுதான். நான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ அவர் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாரே நாம் தமிழர் கட்சிக்கு, இந்த அங்கீகாரம் 26 தேர்தலில் நிச்சயமா பறிக்கப்படும். அப்படி ஒரு சூழல் தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 1 இயரை நிறைவு பண்ணியிருக்காங்க. சுறுசுறுப்பாக பணிகள்லையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் தொடர்பான சீமான் அவர்களுடைய கருத்துக்களில் பல மாற்றங்களை கடந்து வந்திருக்கோம் தொடர்ச்சியாக. ஆனால் அந்த கொள்கை அறிவிக்கு பிறகு வந்து ரொம்ப எதிர்ப்பான கருத்துக்களை தான் முன் வச்சிருந்தார். ஒன்று இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் நின்று, அதை எப்படி தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்றா பயணிக்க முடியும்? அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் கொள்கைக்கு எதிரினா எதிரி தான் அப்படிங்கிறத முன் வச்சிருந்தாரு. விஜய் வந்து எனக்கு எதிர்த்தரப்புலேருந்து செயல்பட்டாலும் எனக்கு தம்பி தான் சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு மாறினார். இப்போ வரைக்கும் இந்த பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக நிபுணர்களாக நியமிக்கும் போது பணக்கொழுப்பு வாய்க்கொழுப்பு அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு மறுநாளே வந்து இந்த விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது.
இது தொடர்பான கேள்வியை முன்வைக்கும்போது விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவர் போனா கூட்டம் கூடும், இந்த பாதுகாப்பு வழங்குனது எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகளையும் பல அந்த முதலமைச்சர் பின்னாடி போற சைரன் கார்களையும் எதுக்கு வந்து காசை தண்டம் பண்றீங்க, மக்களோட வரிப்பணம் உங்களுக்கு இப்படி 10 கார் முன்னாடி போகதானான்னு பேசியவர் தான் சீமான் அவர்கள். ஆனா இதை பத்தி இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான கருத்தை வச்சுட்டு இல்லை, அதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒய்பிரிவு கொடுத்தது வந்து பிஜேபி. அப்போ பிஜேபி கொடுத்ததுனாலேயே அவர் எதிர்த்து பேச மாட்டாருங்கிறதான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா மத்திய உளவுத்துறை தானே கொடுத்துருக்கு. ஆமாம், மத்திய சர்க்கார் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, அவ்வளோதான். அது பிஜேபியினுடைய சர்க்கார் தானே அதை கொடுத்துருக்கு. அதனால் பிஜேபி கொடுத்ததுனாலேயே அதை வரவேற்பார். ஏன்னா பிஜேபி எதை செய்தாலும், பிஜேபி என்ன பேச சொல்லுகிறதோ, பிஜேபி எதை செய்கிறதோ, பிஜேபி பேச சொல்வதை பேசுவதும், பிஜேபி செய்வதை வரவேற்பதும் தான் அவருடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடாக இருக்குது. அதனால் அதை வரவேற்கிறது ஒரு பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய செய்தியாக நான் பார்க்கல. இன்னொன்று, சீமான் வந்து முன்னுக்கு பின் முரணா அல்லது அவதூறா பேசுறது ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் அரசியல் வரலாறா நீங்கள் 2009 இப்போ வரைக்கும் பரட்டி பாருங்கள், எப்போவுமே ஒரு கருத்தில் நிலையான தன்மை உடையவராக இல்லை. நிலையான தன்மையிலிருந்து முதிர்ச்சி தன்மைக்கு மாறுவது என்பது இயல்பு. ஆனால் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் அல்லது நேற்று பேசினதை இன்னைக்கு மறுத்து பேசுறது, இன்னைக்கு பேசுறத நாளைக்கு மறுத்து பேசுவது என்பது அவருக்கு ஒரு வாடிக்கையான ஒன்றா இருக்குது. அதனால் அவர் முன்னுக்கு பின் முரணா பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புதிய, இன்னும் சொல்லப்போனால் சீமான் வந்து மொத்த பொய்களினுடைய வடிவமாக இன்றைக்கு ஒரு உருவெடுத்திருக்கிறாருங்கிற அந்த தன்மையிலிருந்து பார்க்குற போது இது ஒன்றும் புதுசு இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்துல நீங்க வந்து இணக்கமா பயணிச்சிருக்கலாம், ஒரே இயக்கத்துல பயணப்படாட்டியும் இணக்கமா தோழமை கட்சியா பயன்படுத்திருக்கலாம், உங்க மேடைகள்லயும் அவர் பேசியிருக்கிறதா சொன்னீங்க. அப்ப அன்றைக்கும் இன்றைக்குமான மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க, ஏன் நினைக்கிறீங்க? ஒரே குறிக்கோள் தான். அங்க நான் நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். சீமானுடைய வருகை தருகிற போது ஈழத்தமிழர்கள் மீது அக்கறை கொண்டு விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்ட எங்களை போன்ற இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு இயக்கம் உருவாவது ஒரு பெரிய வரவேற்பை, உந்துதலை அல்லது உணர்ச்சி வயப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு வடிகாலாக இருந்தது என்பதெல்லாம் நம்ம மறுக்கலை. அப்படி தான் நாங்கள் அதை எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்ச காலத்திலேயே அவருடைய நிலைப்பாடுகள் என்பது வழிதவறி போகிறது என்பதாக உணரத் தொடங்கி நாங்கள் விலகி பயணிக்க தொடங்கினோம். ஆனால் இப்போ அவருடைய நிலைப்பாடு, அவர் இந்த இயக்கத்தை உருவாக்குனதே விடுதலை புலிகளை வீழ்த்துவதற்குத்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறது. ஏன்னா நீங்கள் விடுதலை புலிகளுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அடையாளம்னு சொல்லலாம், அல்லது விடுதலை புலிகளினுடைய என்ன சொல்ல ஆயுதம் ஏந்தாத கட்சிகள்னு சொல்லலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை, குறிப்பாக திராவிட கட்சிகளை. அது திராவிடர் விடுதலை கழகமாக இருக்கட்டும், ஐயா இன்னும் சொல்லப்போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் இன்னும் வெளிப்படையாகவே பேசலாமே, நேரடியாகவே துப்பாக்கி தயாரித்து கொடுத்தக்கூடிய கலப்பணியை கூட இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதை தாண்டி ஐயா வைகோவனுடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவு இதாக கடந்தே போயிட முடியாது. ஏன்னா விடுதலை புலிகளோடையே இருந்து விடுதலை புலிகளுக்கு மருத்துவ உதவி செய்து, ஆயுத உதவி செய்து, அடைக்கலம் கொடுத்து, அரசியல் கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் விடுதலை புலிகளுக்காகவே தன்னுடைய அரசியல் வாழ்வை இழந்தவர்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்த ஒரு மகத்தான தலைவர் ஐயா வைகோ அவர்கள். ஆனால் எங்கேயுமே நான் விடுதலை புலிகளுக்கு இந்த உதவி செஞ்சிருக்கிறேன், விடுதலை புலிகளோட இந்த நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன், விடுதலை புலிகளோட இப்படி நான் பயணம் பண்ணியிருக்கிறேன், இந்த விடுதலை புலிகளை பெயரை வைத்து ஆதாயம் தேடிக்கொள்ளாத தலைவர்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள், ஐயா வைகோ அவர்கள் உள்பட. அது குளத்தூர் மணியண்ணன் அவர்களோ, கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ உள்ளிட்ட பல தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னைக்குமே தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டி கொண்டதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரபாகரனுக்கும் இவர்களுக்குமான நெருக்கத்தை கூட வெளியே அவங்க சொன்னதில்லை. அதுதான் அந்த விடுதலை புலிகளை நேசிப்பதற்கான உணர்வு, நேசிப்பதற்கான அடையாளம். ஆனால் இப்போ இந்த விடுதலை புலிகள், அந்த விடுதலை புலிகளுக்கு துணை அமைப்பாக, துணைநிலை அமைப்பாக, ஆயுதம் ஏந்தாத அமைப்புகளாக இருக்கிற இந்த திராவிட இயக்கங்களும் விடுதலை புலிகளையும் பிரிக்கவே முடியாது. அப்போ இப்போ விடுதலை புலிகளுக்கு எதிராக திராவிட இயக்கங்களை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது திராவிட இயக்கங்களிலிருந்து விடுதலை புலிகளை அப்புறப்படுத்துறது, விடுதலை புலிகளிலிருந்து திராவிட இயக்கங்களை அப்புறப்படுத்துறது. இது யாருக்கு பலன் தரும்? இது சிங்களர்களுக்கு தான் பலன் தரும். இது யாருக்கு பலன் தரும்? இந்திய அரசுக்கு தான் பலன் தரும். இந்திய அரசுனா அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அப்போ நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்க? பிரபாகரனுக்கு உதவி செய்யக்கூடிய திராவிட இயக்கங்களை பிரபாகரனிடமிருந்து பிரித்து வைப்பதன் மூலமாக இந்த வெற்றி அல்லது இந்த லாபம் சிங்களர்களுக்கும் சேரும், இந்திய அரசுக்கும் சேரும்.
அப்ப நீங்க இந்திய அரசினுடைய உளவாளியா, சிங்கள அரசினுடைய உளவாளியா? விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களை வீழ்த்துவதற்கு அல்லது விடுதலை புலிகளை வீழ்த்துவதற்கு இந்த கட்சியினுடைய பெயரை நீங்கள் அடையாளமாக பயன்படுத்துகிறீர்களோ என்கிற ஐயப்பாடு கொஞ்ச நஞ்சம் இருந்தது, இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஏன்னா எந்த நிலைப்பாட்டிலும் பிரபாகரனா பெரியாரா கேட்க வேண்டிய அவசியம் என்ன? பிரபாகரனுக்கும் பெரியாருக்கும் என்ன பெரிய முரண்பாடு வந்திருக்கிறது? எங்கே பிரபாகரன் பெரியாரை எதிர்த்து பேசியிருக்கிறார், அல்லது எங்கே பிரபாகரன் பெரியாருடைய கொள்கையை ஏற்க மறுத்திருக்கிறார்? அப்படின்னு கேக்குறாருல. நான் போனேன், நான் நாட்டுக்கு போனேன், நான் இருந்தேன், அங்க எம்ஜிஆர் படம் இருந்துச்சு, இவர் படம் இருந்துச்சு, ஆனா பெரியார் படம் எங்க இருந்துச்சுன்னு கேக்குறாரு. அதே பிரபாகரன் அதே சீமான் தானே சொல்றாரு, நான் போனேன், அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, அண்ணா வைத்திருக்கிற கைத்தடி தாண்டா நாங்க இங்க துப்பாக்கியா வச்சிருக்கிறோம், பெரியாருடைய தத்துவம் தாண்டா இங்க நாங்க ஆயுதங்களா வச்சிருக்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் தான் விடுதலை புலிகளுடைய படைபலத்தினுடைய கருத்தியல் தலைமையினே வந்து பேசியிருக்கிறார சீமான. அப்ப எந்த சீமான நாம நம்புறது? அங்க பெரியாரை பற்றியே பேசாத பிரபாகரனை சொன்ன சீமானை நம்புவதா? இந்த எந்த சீமானுக்கு இரட்டை வேடம் இருக்கிறது. இப்ப நாங்க தெளிவா சொல்றோம், எந்த சீமானை பின்பற்றுவது? அதாவது ஒரு வில்லன் கேரக்டர், நல்ல கேரக்டரே கிடையாது, அது வேற விஷயம். அப்போ நீங்க ஒரே கருத்து தான். பெரியாரை பற்றி பிரபாகரன் சொன்னதாக நீங்கள் சொன்ன கருத்தும் உண்டு. பெரியாரை பற்றி பெரியார் படமே இல்லை, பெரியாருக்கும் பிரபாகரனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற கருத்து எந்த சீமானை ஏற்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அதனால இதுதான் முரண்பாடு. இதைத்தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். இது எதற்காக என்று சொன்னால், ஒருவேளை விடுதலை புலிகளுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் அந்த ஆதரவையும் தமிழகத்தில் சிதைத்து விடுதலை புலிகளை நிராயுத பணியாக்குவது. விடுதலை புலிகளுடைய இப்ப பாருங்க, ஒருத்தர் வழக்கு போட்டாரு, இனி பிரபாகரன் படத்தை பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு போயிடும். அப்போ பிரபாகரனை வீழ்த்துவதற்கு, பிரபாகரனை தமிழகத்திலிருந்து துடை தெரிவதற்காக சிங்களர்களுடைய உளவாளியாக சீமான் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரோ? ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அச்சம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியவே குருமூர்த்தி தான் சொல்லிதான் இந்த கட்சி பெயரை வாங்கி கொடுத்தாரு. அப்ப குருமூர்த்தி யாரு? இங்க இருக்கிற மத்திய சர்க்காருடைய உளவாளி, பிஜேபியினுடைய உளவாளி. இவன் ஏற்கனவே சிங்களர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு உடன்பாடு உண்டு, விடுதலை புலிகளை அழிப்பதில் ஒரே உடன்பாடு. இப்ப சிங்களர்களுக்கும் இந்திய உளவாளிகளுக்கும் ஒரு உளவு பிரிவு பணியை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த ஐயப்பாடு உறுதியாக இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள், தாய் தமிழர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இனி சீமானுடைய அரசியல், ஈழத்தமிழரை வைத்து பிரபாகரனை வைத்து பிழைப்பு நடத்துகிற அரசியல் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய முடிவுக்கு வரப்போகிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை பயன்படுத்த வந்து தடை கோரி ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்கார். சின்னம் தொடர்பான பிரச்சனை வந்த போது, இல்லை வந்து சின்னம் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன போது, இல்லை சின்னம் இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் இதை கேட்டோம் அப்படின்னு பல நேரங்களில் கொந்தளிச்சு பல பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்படி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் சீமான் அவர்களோ இல்லை அவர் கட்சியில் பேசும் முகங்களா இருக்கிறவர்களோ எந்த ஒரு சலனத்தையுமே எதிர்படுத்தலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் நேரத்தில் அவங்க போட்ட மேடைகள்லையும் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படங்கள் இல்லை. அப்போ இவங்க வந்து இதை எதிர்பார்த்தது தானா, இல்ல அதை அவங்க விரும்புறாங்களா அப்படிங்கிற எதை அவங்க விரும்புறாங்க, இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இதை அவர்கள் உளவியலாக அல்லது மன ரீதியாக இதை ஆனந்தமாகத்தான் எடுத்துக்கொள்வார்களே தவிர, இதை கண்டு ஆத்திரப்படுபவர்களோ ஆதங்கப்படுபவர்களோ, ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, படத்தை பயன்படுத்த முடியாமல் போய்விடுமோ, பிரபாகரனுடைய அரசியலை முன்னெடுக்க முடியாமல் இந்த ஆதங்கமும் இந்த இதெல்லாம் வந்து திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் தான் இந்த ஒரு குமுறலுக்கு ஆளாக்கப்படுவார்களே தவிர, ஒருபோதும் நாம் தமிழர்கள் இதை பற்றி அக்கறை கொள்ளவே மாட்டார்கள். இன்னொன்னு, இது சீமானுக்கே தெரியும், இது இப்படித்தான் நடக்கும், இதற்காகத்தான் நம்ம இந்த வேலையை செய்யறோம். ஏன்னா எப்பவுமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு தேர்தல் கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தர் தான் முதலமைச்சராகணும்னு நினைக்கிறது, அதற்கேற்ற மாதிரியான அரசியலை முன்னெடுத்து செல்வது தான் ஒரு அரசியல் தலைவர் எடுக்க வேண்டிய வேலை. இவர் எப்பவுமே தனித்து நான் யாருடனும் கூட்டணி இல்லை என்ற ஒரு செய்தியை வெளியே சொல்றாரு. யாருடனும் கூட்டணி இல்லை என்பதை ரெண்டு வகையான கூட்டணி இருக்கு. நேரடி இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்ல சில கட்சிகள் இருக்கு, இவங்க திமுகவோட ஒரு கூட்டணி, இன்னென்ன கட்சிகள்லாம் திமுக கூட்டணி. இப்ப அதிமுகவோட இன்னென்ன கட்சிகள், சீமானோடு பிஜேபியோ சங் பரிவார இயக்கங்களோ ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ரெண்டு பேர் நேரடியா களத்தில் நிக்க வேணாம், நீ தனிச்சு நின்று திமுக ஓட்ட பிரி, இதுதான் உன்னுடைய அசைன்மெண்ட் என்று சொல்லி 234 தொகுதியில நிப்பாட்டி திமுக ஓட்ட பிரிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக கூட அது இருக்கும். அதுக்கு தான் உருவாக்குனா அவருக்கும் தெரியும். அதனால தான் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது, நான் என்றைக்குமே மக்களோட கூட்டணிங்கிறதான அவருடைய முழக்கமா இருக்கு. அதான் அந்த மக்களோட கூட்டணி நீங்க எப்படி வைக்க போறீங்க? அதான் மக்கள், அந்த கூட்டணி மக்களோட கூட்டணி. சரி, மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க?
மக்களுக்கு நீ சொல்லலாம் அதிகாரத்தில் இல்லை, நான் எப்படி செய்ய முடியும்? பெரியார் எந்த அதிகாரத்தில் இருந்தார்? ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தக்கூடிய ஆற்றல் ஒரு தேர்தல் பணி செஞ்ச பெரியார், தேர்தல் பணி செய்யாத பெரியார்கிட்ட எப்படி வந்துச்சு? அப்போ நீங்க இத்தனை வருஷமா கட்சி தொடங்கி இருக்கிறீங்க, ஒன்று பிரபாகரனை வச்சு கட்சி தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் பண்ண. இதுவரை நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஈழத்தமிழர்களுக்கு செய்த நன்மை என்ன? அல்லது தாய் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் செய்த நன்மை ஒன்றை சொல்ல முடியுமா? அல்லது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிமார்களுக்கு நீங்கள் செய்த ஒரு நன்மையை சொல்ல முடியுமா? இதையெல்லாம் எந்த நன்மையுமே அவரால் சொல்ல முடியாது. மாறாக நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறீங்க, ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க போய் ஐநாவில் போய் குழந்தைகளை கேடயமா பயன்படுத்தினாங்க, புலிகள் கருக்கலைச்சாங்க என்பது போன்ற அறிக்கையை நீங்க உங்க கட்சிக்காரன் தான் நாங்க போய் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அப்போ பொட்டமன்னனை பத்தி நீங்க எவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்கிறீங்க, பிரபாகரனுடைய அண்ணன் மகனை எவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்கிறீங்க. அப்போ நீங்க நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனா கேவலமா அருவருக்கத்தக்க, இன்னும் சொல்ல போனா உலகமெங்கும் போற்றத்தக்க ஒரு மகத்தான தலைவரை ஒரு சமையல் மாஸ்டர் மாதிரி கொண்டு இன்னைக்கு நிப்பாட்டி இருக்கக்கூடிய கேவலம் எந்த கட்சிக்காரனாவது, எந்த அரசியல் தலைவராவது பிரபாகரனை பற்றி இப்படி பேசியிருக்க முடியுமா? நீங்க போனீங்கல்ல, பிரபாகரனோட பயிற்சி எடுத்துன்னு பேசுங்க, ஓகே, சண்டை போட்டுன்னு பேசுங்க, ஓகே, அது என்ன சாப்பாடை தவிர வேற ஒண்ணுமே உங்களோட பிரபாகரன் பகிர்ந்து கொள்ளவில்லையா? அப்போ இது இப்படி விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் அசிங்கப்படுத்தியது, கொச்சைப்படுத்தியது, காட்டி கொடுத்தது, ஐநா மன்றத்தில் காட்டி கொடுத்தது. இத்தனை பணிகளும் செய்திருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை இன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு கத்திக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் உடனே தொடங்கி இருக்கிறாங்க. நிச்சயம் சீமான் ஈழத்தமிழர்களால் துடை தெரியப்படுவார். இல்லை, ஈழத்தமிழர்களுடைய அந்த புலம்பெயர்ந்த வெளிநாடு வாழ் ஈழத்தமிழர்கள் அமைப்பிலிருந்து 3 அறிக்கைகள் வந்துச்சு. ஒன்று ஈழத்தமிழர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு. ஈழத்தமிழர்கள் எப்போதும் நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை சீமான் அவர்களுக்கோ பணம் உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு. யாரும் 3வது கடைசியாக வந்ததான் சீமானை ஆதரித்து பேசவே கூடாது, அப்படி பேசினா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு. இதற்கு ஏன் எந்த எதிர்வினையாற்றலும் இல்லை? ஏன்னா நாம் தமிழர் ஈழத்தமிழர்கள் அவர்கள் நடந்த அந்த விஷயத்தை வச்சுதான் அவர் அரசியல் கட்சியே நடத்திட்டு இருக்காரு. ஈழத்தமிழர்கள் ஆதரவு, வெளிநாடு வாழ் தமிழர்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆதரவு எங்க கட்சிக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது தான் அவங்களுடைய இதுவா இருக்கு. இப்படி 3 கடிதம் வந்துச்சு, இதை பத்தி ஏன் யாருமே பேசவே இல்லை? இல்ல, யாருமே பேசலங்கிறது இல்லை. இன்னைக்காவது ஈழத்தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களே, உணர தொடங்கிட்டாங்களே, இனி நிச்சயமாக அந்த சீமானுக்கு அவர்கள் சொன்ன அந்த அறிக்கையின்படி நடப்பார்கள் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறோம். அது வெறுமனையாக கடிதமாக இருந்துவிடக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்துகிற அரசியலை ஈழத்தமிழர்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனா இதையும் சீமான் எதிர்பார்த்தது தான், இதையுமே சீமான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஒன்றை வைத்து எத்தனை ஆண்டு காலம் பணம் சம்பாரிச்சுட்டே இருக்க முடியும்? அப்போ இந்த நிலைப்பாட்டில் ஈழத்தமிழர்கள் வருவார்கள். இன்னும் சொல்ல போனா வர தொடங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு செலுத்துகிற அந்த நிதி உதவியெல்லாம் நிறுத்த தொடங்கிட்டாங்க. இப்ப ஈழத்தமிழர்களை வைத்து சம்பாதித்து கொண்டிருந்த சீமான் ஈழத்தமிழர்களிடமிருந்து நிதி வருகை குறைந்த பிறகுதான் இப்பொழுது முழு சங்கியாக மாறியிருக்கிறார், முழு பிஜேபி காரராக மாறியிருக்கிறார். அதனால தான் இப்ப பெரியாரை பற்றி இவ்வளவு வெளிப்படையாக பேசுறது. நீங்க ஒரு தேர்தல் கட்சி பேசக்கூடிய வெடிகுண்டா வெங்காயமா பார்த்துக்கலான்னு சொல்லி இருக்கிறாரு. இது எவ்வளவு நான் சொல்றேன். பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். அப்பொழுது தயாரித்த வெங்காயம்னு நான் சொல்றேன். 25 பெரியார் வெங்காயத்தை இங்க கீழே போட்டாரு, வெங்காயத்தை வெடிக்க செய்தார். ஏறத்தாழ 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 2025 உட்கார்ந்துருக்கிறோம். பெரியார் போட்ட அந்த வெங்காயத்தால் 100 ஆண்டு காலம் தமிழகத்தில் RSSனுடைய புழு பூச்சிகளை கூட காண முடியாத அளவிற்கு அந்த வெங்காயத்தினுடைய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றலாக இருந்திருக்கு. அப்போ பெரியார் போட்ட வெங்காயம் தான் 100 ஆண்டு காலம் RSS இங்க முளைக்கல. நீங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்க, குண்டு வச்சு, அந்த குண்டு யாருக்கு எதிராக போட போறீங்க? RSSக்கு எதிராவா, பிஜேபிக்கு எதிராவா? அது இல்லையே. அதனால குண்டா வெங்காயமா என்பது போன்ற தேவையற்ற கருத்து தான். ஆனா அதையும் நாங்க பேச தயாராகவே இருக்கிறோம். வெடிகுண்டை விட வெங்காயம் சாதித்தது அதிகம், வெடிகுண்டை விட வெங்காயம் வெடித்து சிதறுகிற ஆற்றல் கொண்டது என்பதை தமிழக அரசியல் வரலாற்றில் நிரூபித்து காட்டியவர் பெரியார். நீங்க இதுக்காக போய் பிரபாகரனா பெரியாரா, மறைமலை அடிகளாரா பெரியாரா, பாரதியாரா பெரியாரா, எங்களுக்கு முன்னோர்கள் இருக்க. நான் என்ன கேட்கிறேன், உங்க முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்லுகிற அதே வஉசி, எங்களுடைய பாட்டன், உங்களுடைய முப்பாட்டன் வஉசி பெரியாரை பத்தி என்ன சொல்லி இருக்கிறார்?
இருக்கக்கூடிய தலைவர்களிலேயே ஆகச் சிறந்த தியாக தலைவர் பெரியார்னு வ.உ.சி. சொன்னதான வரலாற்று சான்று உண்டு. பாரதிதாசன், நீங்க சொன்ன பாரதிதாசன் பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அதற்கான சான்று உண்டு. இப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய மறைமலை அடிகளார், நீங்க சொல்றீங்களே பெரியார் வந்து இங்கிலீஷ் படிக்க சொல்லிட்டாரு. மறைமலை அடிகளார் மறைமலை அடிகளார் தான் மரணிக்கிற வரை தன்னுடைய டைரியை ஆங்கிலத்திலேயே எழுதி வந்தார். மறைகிற வரை தன்னுடைய கையெழுத்தை ஆங்கிலத்திலே பதிவு செய்தவர் மறைமலை அடிகளார். அப்போ நீங்க தானே சொல்றீங்க, ஏடா பேர் வைக்கிறீங்க, இன்சியல் வந்து ஆங்கிலத்தில் போடுறீங்களா, நீங்க என்ன வெள்ளக்காரன் கடா பிறந்தீங்கன்னு நான் என்ன கேட்கிறேன். நீங்க வந்து உங்க மகனுடைய பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ இங்கிலீஷ்ல பாடுறீங்க, நீங்க வெள்ளக்காரனுக்கு பிறந்தீங்களா? கேட்க முடியுமே. நீங்க உங்க மகன் இப்ப இவ்வளவு தமிழை கண்டு கொதிக்கிறீங்களே, நல்ல விஷயம். உங்க மகன் எங்க படிக்கிறாரு? உங்க மகன் எங்க படி தமிழ்ல? நான் என்ன, நீங்க சொல்லிட்டீங்க, அதாவது நான் ஆட்சிக்கு வந்தா படிப்பு தூக்கி போடுறேன், ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க பணிடா, நான் முதலமைச்சர் ஆவேன், அதை யாராலும் தடுக்க முடியாது சொன்னீங்கல்ல, நீங்க தான் முதலமைச்சர் ஆயிருவீங்கல்ல. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பிரபாகரன் அனுப்புங்க, உங்க மகன் பிரபாகரன் அனுப்புங்க. ஏன் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க? இப்பயே நாளை ஆடு மாடை வாக்கி மேய்க்க விடலாமே, அவனுக்கு இப்பயே ட்ரைனிங் கொடுக்கலாமே. அப்போ முன்னுதாரணமா நீ இருக்கணும்ல. நான் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்தால் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழிலாக மாற்றுவேன். அதற்கு சான்றாக இன்றைக்கு மாடு மேய்க்கிற தொழிலை என்னுடைய மகனுக்கு நான் கற்றுத்தருகிறேன். சொல்லுங்க, முன்னுதாரணமா வாங்க. அப்போ உங்க மகன் இங்கிலீஷ்ல படிப்பான், பெரியார் ஏன் இங்கிலீஷ் படிக்க சொன்னாரு? உலகமெங்கும் இந்த சமூகம் பயன்பெறணும், உலகம் முழுவதும் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக சொன்னாரு. அதனால தான் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்க. நீங்க சொன்ன மறைமலை அடிகளார் ஏன் இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுறாரு? அப்போ எவ்வளவு செய்தி உண்டு. ஆக இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்னா, சீமான் சொல்லுகிற காமராஜரோ மறைமலை அடிகளாரோ பாரதியாரோ பாரதிதாசனோ வள்ளலாரோ இவர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியார். இந்த தலைவர்கள் எல்லாம் பெரியாரை பெரியார் என்று ஏற்றுக்கொண்டவர். இதனை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அல்லது இதுதான் யதார்த்தமான உண்மை. இது சும்மா பேசுவதன் மூலமாக, ஒரு மடைமாற்றன் மூலமாக இது பிஜேபிக்கு ஒரு அறுவடைக்கு போய் சேருமே தவிர தமிழ்நாட்டில் இந்த அரசியல் எடுபடாது. பெரியார் இல்லாத அரசியல் RSS அரசியல். அதை நீங்க துணிஞ்சு என்னைக்கு நீங்க சங்கின்னு சொல்லுகிற போது செருப்பை கழட்டி காட்டின காலம் உண்டு. அந்த சங்கினா நான் தோழன் தாண்டா அப்படின்னு சொன்ன காலங்களுக்காக நீங்க மாறிட்டீங்கிறதை நாங்கள் உணர தொடங்கிட்டோம். நாங்க நிச்சயமாக தமிழக மக்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பெரியார் அரசியலை இந்த மண்ணில் காலூன்ற செய்யக்கூடிய பக்குவத்தை தமிழக மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனாலேயே 26ல் சீமான் துறை தெரியப்படுவார். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை, உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவனிடம் பல கேள்விகளை முன் வச்சிருந்தோம். விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.